ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரூபி கணேஷ். மீஷோல நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி கிச்சன் டெக்கார், ஹோம் டெக்கார் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிச்சன்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த வால்பேப்பர் தான். நான் இது இவ்வளோ நாள் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதை போன வருஷம் ஏப்ரலில் வாங்கினது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இதை நான் வாங்கினோன்னே ஒரு மாதம் தான் வரும். அதுக்கப்புறம் செவத்துலேருந்து அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒட்டிக்கலாம் வந்துருச்சுன்னா அப்படின்ற ஐடியாவில் தான் வாங்கினேன். நிஜமா அப்படி தான் நினச்சேன் நான். ஏன்னா இது பார்க்கும்போது அழகாக இருந்தது. இதை நான் வாங்காமல் விடுறதுக்கும் மனசு இல்லை. சரி, இது அழகாக இருக்கே சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் அது இவ்வளோ நாள் வரும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த அமௌண்ட்டுக்கு இது இவ்வளோ நாள் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது கொஞ்சம் கூட கிளியில ஓரத்துல கூட வரவே இல்லை. அது எப்படின்னு எனக்கு தெரியல, இவ்வளவு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீஷோ வீடியோல ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராடக்ட் தான் காட்டணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இதை காட்டிட்டேன். செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த 3 போர்டு இருக்கும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் இருக்கும். நான் வந்து கிச்சன் ரிலேட்டடாக வாங்கியிருந்தேன். இதில் 3 இருக்கும். நான் 2 தான் இங்கே வச்சிருக்கேன். ஒன்று என்ன ஆச்சுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த 2 வந்து நல்லாவே இருக்குது. கலர் எல்லாம் வந்து ஃபேட் ஆகலை. நான் இதை மாட்டி தான் வச்சிருப்பேன். அப்போ எடுத்து கீழே வச்சிருவேன் க்ளீன் பண்ணும்போது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் வந்து இந்த ஸ்டாண்ட். இதுவுமே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இதை நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. இது கூடவே இன்னொரு ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் இது ஒயிட் கலரில் வராது. இது ஒயிட் கலரில் ஏன் இருக்குன்னா, நான் தான் இதுக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இதோட வாங்கின கலர் வந்து ஸ்டீல் கலர். ஆனா அது வந்து கொஞ்ச நாள்லயே வந்து துரு பிடிக்கிற மாரி ஆயிடுச்சு. எங்க வீட்ல வந்து சால்ட் தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியெல்லாம் பட்டு அது ரொம்ப துரு பிடிச்சிருச்சு. ஸோ நான் இத வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் வாங்கி. இதோட ரேட்லாம் நான் சைட்லயே மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. லிங்க்கும் வந்து கீழ குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது வாங்கியிருந்தீங்கன்னா, இது வந்து எப்படியும் கொஞ்சம் துரு பிடிக்கிற மாரி இருக்கும். அப்ப நீங்க தூக்கிலாம் போடாதீங்க. பெயிண்ட் அடிச்சாலே வந்து இது சீக்கிரமா சூப்பராயிடும். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு இந்த டாப்பர் கவுண்ட்ல வைக்கும்போது, நம்மளுக்கு தேவையான டெய்லி யூஸ் பண்றோம்ல, சுகரு, ஆயில், அதுக்கப்புறம் உப்பு அதெல்லாம் வந்து இது மேலயே வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பா. உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் டெக்கார், ஹோம் டெக்கார் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் பெயிண்ட் அடிச்சு காய வச்சிருந்த வீடியோ. இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பெயிண்ட் கடையிலலாம் போய் சாம்பிள் வாங்குனீங்கனாலே உங்களுக்கு இது குடுப்பாங்க. நெறைய கலர்ஸ் இருக்கும். நான் ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணேன். ஒயிட் கலர் அந்த ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு, நான் வந்து இதுக்கும் இன்னொரு ஸ்டாண்டுக்கும் பெயிண்ட் அடிச்சேன். ஒரு 6 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சு. நல்லாவே இருக்கு. அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்செல்லாம் வரல. சூப்பரா இருக்கு. அடிக்கடி வாஷ் பண்ணுவேன். பட் ஆனா நல்லா பிரைட்டா தான் இருக்கு. இந்த பெயிண்ட் அண்ட் பிரஷ் அது 2மே சேர்த்து எனக்கு 50 ரேட்குள்ள தான் இருந்துச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கும். இதுதான் அந்த இன்னொரு ஸ்டாண்ட். இதுவுமே அந்த கவுண்டர் டாப்ல வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இத நெறைய பேர் ஆணி வச்சு மாட்டிலாம் வச்சிருக்கீங்க. எனக்கு அந்த மாரி வசதி இல்ல. அதனால நான் மேலயே வச்சிருக்கேன். நெறைய மசாலா டப்பா, அப்புறம் இந்த அஞ்சர டப்பா எல்லாமே வைப்பேன். எல்லாமே உள்ள ஃபிட் ஆயிடும். நல்லாருக்கும். 5த் ஒன் வந்து இந்த எக் வைக்கிறது பென்குயின் மாடல்ல இருக்கும். இது வந்து நான் எதார்ச்சியா இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்துச்சு. நான் வந்து அப்படி வராதுன்னு நெனச்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனா அதே மாரி வந்துருச்சு. அதுவும் எக் வைக்கும்போது எக் உடைஞ்சிடும். இல்லன்னா அது வந்து பிளாஸ்டிக் அது. ஸோ அந்த பென்குயின் கை மாரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடைஞ்சிடும் தான் நெனச்சேன். பட் ஆனா அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. இது ரொம்ப நாளாவே இருக்கு. இத வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியா தான் இருக்கு. எடுக்கிறதுக்கும் ஈஸியா தான் இருக்கு. இத நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா வாங்கலாம். இது ஒரு மாரி டிஃபரெண்ட்டா கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கே. 6 எக் வைக்கலாம் ஒரு ஸ்டாண்டுல. நெக்ஸ்ட் இந்த 6 பீஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது சூப்பரா இருக்கு. அவ்ளோ டைட்டா இருக்கு. இத நெறைய வாட்டி ஓப்பன் பண்ணுவேன். இதில தான் பருப்பு, அப்புறம் நெறைய ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பட் ஆனா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கே எடுத்து எடுத்து க்ளோஸ் பண்ணுவேன். ஆனாலும் டைட்டா இருக்கும். இதுலயே இன்னொரு செட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோனே இன்னொரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த சாப்பர். இது வந்து ஆனியன் மட்டும் இல்லங்க. ஆனியன், கோஸ், கேரட்டு, டொமேட்டோ எல்லாமே நீங்க சாப்பர்லாம். சிக்கன் கூட சிக்கன் மோமோஸ் பண்ணியிருப்பேன் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல. அது கூட இத யூஸ் பண்ணியிருப்பேன். சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ரோப் இருக்கும். பட் ஆனா அந்த ரோப் வந்து வந்துருச்சு. அது வந்து வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த புஷ் பண்ற மாரி வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நெறைய நெறைய ஐட்டம் அது உள்ள போட முடியாது. சும்மா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான் போட முடியும். இதில நெறைய வெங்காயம் நீங்க கட் பண்ணி போடலாம். நெறைய தக்காளி போடலாம். நீங்க இதில பண்ணீங்கன்னா, அந்த கிரேவியே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். குட்டி குட்டியா ஆனியன், குட்டி குட்டியா தக்காளி இருக்கனால சூப்பரா இருக்கும். கோஸ் பொரியல்லாம் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். நீங்க உங்களுக்கு நெறைய டைம் சேவ் ஆகும். வேணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வாஷ் பண்றதும் ஈஸி தான். அந்த பிளேடு பாருங்க செம்ம ஷார்ப்பா இருக்கும். இது நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த பிளேட் கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். சும்மா கை வச்சாலே வந்து கோடு போட்டுரும் கையில. நான் வந்து சும்மா ஆனியன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். பட் ஆனா எல்லாமே நீங்க பண்ணலாம். கேப்சிகம், சிக்கன்லாம் எலும்பு இல்லாம போட்டீங்கன்னா சூப்பரா வரும். இதுதான் வந்து அந்த ஓவரால் லுக் என்னோட கிச்சன நான் வைக்கிறது எப்பவுமே. இந்த மேல அந்த போர்டு இருக்கும். கீழ ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்படி தான் வச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ். இது வந்து ரொம்ப கம்மிங்க ரேட்டு. ஒரு 110, 120 தான் ரேட்டு நெனைக்கிறேன். ஆனா இவ்ளோ நல்லா வரும் எதிர்பார்க்கவே இல்ல. பிளாஸ்டிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட வெளிய வந்து லீக்கே ஆகாது. அதுல லீக் ப்ரூஃப் தான் போட்டிருந்தாங்க. நான் நம்பல. பட் ஆனா லீக் ஆகவே இல்ல.
இதுலயே மேல வந்து ஃபோர்க் ஸ்பூன், நார்மல் ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாரி குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 குட்டி பாக்ஸ், அப்புறம் ரைஸ் வைக்கிற மாரி ஒரு பெரிய பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். மூடியெல்லாம் நல்லா டைட்டா தான் இருக்கு. நான் இதுல செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் இதே மாரி அமேசான்ல வேற ஒண்ணு வாங்கியிருந்தேன் ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்புறதுக்கு. அது வந்து 400 பிளஸ், ஆனா இது வந்து 100 தான். ஆனா எவ்ளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. இதுல தண்ணி ஊத்துனா கூட வெளிய தண்ணி வரவே இல்ல. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. இது உள்ள வந்து ஸ்டீல் இல்ல. இங்க பாருங்க ஃபுல்லா பிளாஸ்டிக். அது ஒண்ணு தான் பிரச்சனை. நம்ம சூடாலாம் எதுவும் வைக்க முடியாது. சும்மா ஸ்நாக்ஸ் மாரி அந்த மாரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க தண்ணி ஒரு சொட்டு, ஒரு ட்ராப் கூட வெளிய வரவே இல்ல. நெக்ஸ்ட் ஹால்ல என்னென்ன யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஹால்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே இந்த வால் தான் தெரியும். இது ஒரு பெரிய வால். இது ஃபுல்லாவே வந்து இந்த ஷீட் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரிக் மாடல்ல. இதுக்கு வந்து மொத்தமா எனக்கு 9 ஷீட் யூஸ் ஆச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுல இருந்தது. அத நான் வேற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுங்க 9 ஒட்டுனா மாரியே இருக்காது. ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் மாரி இருக்கும் ஃபுல்லா. அது ஒரு பேப்பர் மாரியே இருக்காது. அவ்ளோ சூப்பரா டைல்ஸ் மாரி அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். அங்கங்க பிஞ்சிரும்னு நெனச்சேன். பட் ஆனா அதெல்லாம் இல்ல. அங்க பாருங்க அது கொஞ்சம் கூட கேப்பே இல்ல பாருங்க. அவ்ளோ சூப்பரா ஒட்டிட்டு இருக்கு. இதுல மொத்தமா 9 இருக்கு. 9 ரோல் இருக்கு இதுல. நாங்க ஃபர்ஸ்ட்டு 3 தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 2ஓ 3ஓ வாங்குனோம். திருப்பி ஒரு 3 வாட்டி இத பிரிச்சு பிரிச்சு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் செட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேம்பூ வால்பேப்பர். இது வந்து வாஷ் பேஷன் ஏரியால குடுத்துருப்போம். அந்த மிரர் பேக் சைடு ஒட்டியிருப்போம். ரொம்ப சின்னது தான். ஒரே ஒரு ரோல் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். இதுவுமே நல்லா இருந்துச்சு. வாங்கி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து டார்க் கலர்ல இருக்கும். இது வந்து லைட்டா இருக்கும். அதனால அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் குடுக்குறாங்க. கிச்சன்ல, ஹால்ல இப்ப இந்த வாஷ் பேஷன்ல இருக்கிறது எல்லாமே நல்லா ஸ்டிக்கியா ஒட்டிக்குது. ரேட்டும் வந்து பிலோ 100 இருக்கும். பட் ஆனா நம்ம 2, 3 வாங்குற மாரி இருக்கும். இவ்ளோ நேரம் எல்லா ப்ராடக்ட்டும் ஆஹா! ஓஹோ! சொன்னேன். அதனாலேயே மீஷோ இந்த மாரி ஒரு மட்டமான ப்ராடக்ட் எனக்கு அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது பார்க்க அழகா இருக்கும். நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அவங்கலாம் எப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது சுத்தமா நிக்கவே நிக்காது. அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க, அது என்ன ஷேப்போ, அந்த ஷேப்ல இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் நிக்கும். அதுக்கு மேல அந்த நம்ம வைக்கிற அந்த ஃப்ளவர் பாட்டும் நிக்காது. அதுக்கப்புறம் அதுல ஒரு குட்டியா ஸ்டிக் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டாண்ட் மாரி. அதுவுமே நிக்காது. நீங்க ஃபேன் போட்டாலுமே அது கீழ விழுந்துரும். நீங்க கம்மு போட்டு ஒட்டுனா கூட அதுக்கு 2 நாள் தான் இருக்குமே. அதுக்கப்புறம் கீழ வந்துரும். அது வெயிட்டே சுத்தமா தாங்காது. ஒரு அட்டை மாரி குடுத்துருப்பாங்க. ரொம்ப வேஸ்ட் இது. இது வந்து 4 ஒட்டியிருந்தேன். பட் இப்ப 3 தான் இருக்கு. அதையும் நான் பிக்கல. சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது நான் ஒட்டுன புதுசுல ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அது கிடைச்சா நான் இங்க ஆட் பண்றேன். அடுத்து வந்து இந்த மணி பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட். இதுவும் சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து 2 தான் குடுப்பாங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெறைய இடத்துல இத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல அழுக்கு கூட படவே படாது. அவ்ளோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படின்னே தெரியல. இத நான் வாங்கி வாஷ் பண்ணதே இல்ல. ஆனா பாருங்க எவ்ளோ பிரைட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டியா ட்ரீ மாரி ஷோகேஸ். இது வந்து 6 பீஸ் குடுப்பாங்க. இதுவுமே ரூ. 100வோ என்னமோ தான். ரொம்ப நல்லாருக்கும். ஆனா வெயிட்டே இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் மேல ஷெல்ஃப்ல இல்ல வந்து டிவி பக்கத்துலலாம் வைக்கலாம். பட் என்ன ஃபேன்லாம் ரொம்ப ஸ்பீடா ஓடுச்சுன்னா கீழ விழுந்துரும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். ஆனா அழகா இருக்கு. இந்த வீடியோஸ்ல நான் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே 100, 150 அந்த ரேட்ல தான் இருக்கு. பட் ஆனா ரொம்ப நல்லா வொர்த்தியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 3 பீஸ் புத்தா செட்டு. இது வந்து நாங்க ஹால் உள்ள வரம்போது இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒட்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிரிக் மாடல். இத எடுத்து தான் அந்த வால்பேப்பர் வந்து நாங்க அங்க பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது நான் திருப்பி வேற எங்கேயுமே ஒட்டல. வச்சிருக்கேன் வேற எங்கேயாச்சும் நல்ல இடமா ஒட்டலான்னு. இதுக்கு பின்னாடி வந்து டபுள் டேப் மாரி குடுத்துருப்பாங்க. அத நம்ம எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இது. ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்துச்சு. நான் எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே செவுத்துல ஒட்டிட்டு தான் இருந்தது. நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 போர்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 1 காணோன்ட்டு. 1 இப்ப காட்டுறேன் பாருங்க. இது வந்து என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து இது வெளிய பக்கமா மாட்டிட்டேன். ஜன்னல்ல வெளிய தெரியிற மாரி மாட்டுனனால அந்த கலர் வந்து போயிடுச்சு.
மழையில, காத்துல பட்டு பட்டு அந்த எல்லோ கலர் போயிடுச்சு. ஆனா போர்டு பாருங்க எவ்ளோ பின்னாடி கூட சூப்பரா இருக்கு. போர்ட்ல தண்ணி பட்டு ஊறவே இல்ல. ஆனா அந்த மேல இருக்க பேப்பர்ல மட்டும் தண்ணி பட்டு பட்டு கலர் போயிடுச்சா, இல்ல வெயில் பட்டு கலர் போயிடுச்சா தெரியல. அது அவ்ளோ வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு போர்டு மட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சாப்பர் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இது சீக்கிரமா அந்த கயிறு வந்து அறுந்து போயிருது. அதனால அத அவாய்ட் பண்ணிட்டு அந்த புஷ் சாப்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் செய்ற ஸ்டிக் இதுவும் வேஸ்ட் இது தான். உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா வாங்குங்க. இல்லன்னா வாங்காதீங்க. நான் வாங்கி ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியல. அப்படியே ஒண்ணு ஒண்ணா காணாம போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட். இதில முக்காவாசி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எது எதெல்லாம் நல்லா இல்லையோ அதையும் உங்களுக்கு வீடியோலயே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அண்டர் பட்ஜெட் எல்லாமே 350க்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வாங்குன புதுசுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனலட்சுமி விளாக்ஸ்ன்னு இன்னொரு சேனல்ல அப்பப்ப நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் மீஷோது. அது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.